வணக்கம் கைஸ், இதுதான் நம்மளோட சேனல் ஸ்டோரிஸ் வித் எம்எம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு எவ்ரி ஒன் அவுட் தேர். பிகாஸ் நான் ஒரு தமிழ், உங்கள் எல்லாருக்குமே அதை தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் எல்லாருக்குமே என்னோட சேம் ப்ளஷரை கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நவ் லெட்ஸ் என்ஜாய் திஸ் டே வித் த ஃபர்ஸ்ட் ப்ரோலோக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பேர் உங்களுக்கு என்ன தெரியலன்னா நான் சொல்கிறேன், த மேன்ஷன் ஆஃப் நைட்மேர். ஓகேயா? ஸோ இந்த கதையில் என்னதுன்னா, நான் வந்து சொன்னேன்ல, ஃப்ளோரான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஜப்பானில். 2 தீவ்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து ஃப்ளோரா வந்து கொன்னுடுவாங்க. ஸோ வந்து அதனாலே ஒரு 5 பேர், அவங்க தான் ஃபேண்டாஸ்டிக் 5 ஜப்பானுக்கு வருவாங்க. அண்ட் தே வில் ஹெல்ப் ஃப்ளோரா டு கெட் ஹர் ரிவெஞ்ச். இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்னலாம் ஆகுது அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஓகேயா? ஸோ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜப்பானில் அது ஒரு குவாய்ட் நைட், ஃபுல் மூன் நைட். ஒரு பிக் 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 மேன்ஷன் இருக்குது. மேன்ஷன். ஓகேயா? ஸோ அந்த மேன்ஷனில் யார் இருக்கான்னா, நம்ம ஃப்ளோரா இருக்கா. ஃப்ளோரா வந்து ஜஸ்ட் ரொம்ப ரிச்சு. அவரோட ஒய்ஃப், அவரோட ஹஸ்பண்ட் பேர் ஸ்டீஃபன் ஜோன்ஸ். அவனுக்கு ஜப்பான் பிடிக்கலன்ட்டு ஒரு பெரிய, அவன் வந்து ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஆள். அதனால் மொத்த ஆல் ஃபேக்ட்ரி யூனிட்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு யூஎஸ்க்கு போயிடுவான். ஆனால் அந்த ஃப்ளோரா மட்டும் ஜப்பான்லேயே இருப்பா. அப்போ வந்து என்னன்னா, அந்த ஏன் ஃப்ளோரா வந்து அவன் டெலிபரேட்டாக விட்டுட்டு போயிருப்பான், அது ஏன்னு நம்ம பார்க்கலாம். வந்து ஸ்டீஃபன் ஜோன்ஸும் ஃப்ளோராவும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்டீஃபன் ஜோன்ஸ் வந்து அப்போ கத்துவான், ஃபோனை கட் பண்ணிட்டு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அது வந்து வேணும்ட்டே ஃப்ளோரா வந்து அடுத்து எதுவும் பேச மாதிரி திகைக்கிற மாதிரி ஒரு டோனில் சொல்லியிருப்பான். அவனுக்கு ஸ்டீஃபன் ஜோன்ஸ் வந்து ஃப்ளோரா வந்து ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவான். பட் அது வந்து எப்படி இவங்க இப்படி இருந்தால் எப்படி மேரி ஆனாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னதுன்னா, ஒரு தடவை ஸ்டீஃபனும் ஃப்ளோராவும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேர் வந்து ஃப்ளோரா வந்து மயங்கிடுவா. ஸோ வந்து மேரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க மோசமான ஆளுன்னு. அப்போ சரி என்ன ஆகுது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஃப்ளோரா இருக்கா இல்லையா, ஷீ இஸ் ஜஸ்ட் லைக் அ ரிச் பிரிசனர். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட், ரிச் பிரிசனர். ஏன்னா ஏன் அவர் ரிச்சுன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் அவர் பிரிசனர்னு சொல்லிடுறேன். ஏன் ரிச்சுன்னா, ஸ்டீஃபன் ஜோன்ஸு அந்த மேன்ஷன் வந்து லைக் 3 லெவல்ஸ் இருக்கும். 7 லெவல்ஸ் இருக்கும். அந்த 7 லெவல்ஸில் 5th லெவலில் பெட்ரூம் இருக்கும். அது அங்கே தான் வந்து ஃப்ளோரா இருப்பா. 5th லெவல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கிரவுண்டு ஃப்ளோருக்கும் அடியில் 2 பேஸ்மெண்ட்